Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காடை 65 அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த 65 செய்யறதுக்கு நம்ம ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் பிளஸ் அதோட ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்க நார்மல் மிளகாய் தூள ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துக்கிட்டு போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டியை எடுத்து அந்த கரண்டியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப திக்காக இருந்தாலும் இதில் ஒட்டாது இல்லையா, அதனால கொஞ்சம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நான் ஒரு 2 காடையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் போட்டுக்குவோம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா இந்த காடையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு அரை லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ஊறட்டும். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்க இந்த காடையை இதில் போட்டுக்குவோம். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியே ஊற்றி வச்சுருக்கேன். இதுவே யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்லா 2 பக்கமும் வேகட்டும். இது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குவோம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 10 நிமிஷமாவது இருக்கணும். 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். இப்போ அருமையான 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா காடையையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இன்னொரு செட்டு போட்டிருக்கேன். இதையும் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அருமையான டேஸ்டியான காடை 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.